வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் அகஸ்தியர் அஸ்ட்ராலஜி சேனல். மிதுன ராசிக்காரர்களே, ஜூன் 27, 28, 29 ஆகிய 3 நாட்களில் உங்கள் வீட்டில் இந்த 5 சுப அறிகுறிகளில் ஏதேனும் ஒன்று தோன்றினால் அது சாதாரண நிகழ்வு அல்ல. அகத்தியர்களால் உங்கள் வாழ்க்கையில் செல்வம், அதிர்ஷ்டம், நல்ல செய்திகள் மற்றும் நீண்ட நாட்களாக காத்திருந்த வாய்ப்புகள் வரப்போகிறது என்பதற்கான அறிகுறியாக இருக்கலாம். இந்த 5 அறிகுறிகளையும் கவனமாக கேளுங்கள். இதில் ஒன்று கூட உங்கள் வீட்டில் நடந்திருந்தால் இந்த வீடியோவை முழுமையாக தவறாமல் பாருங்கள். நமது பாரத பண்பாட்டிலும் தமிழர் மரபிலும் பசு என்பது வெறும் விலங்காக மட்டும் பார்க்கப்படுவதில்லை. அது ஒரு தெய்வத்தின் மறுஉருவமாகவே போற்றப்படுகிறது. பசுவை கோமாதா என்று அழைத்து வழிபடுவது தொன்று தொட்டு வரும் ஒரு வழக்கமாகும். அப்படிப்பட்ட தெய்வத்தன்மை பொருந்திய பசு நம் வீட்டிற்கு அடிக்கடி வருவது என்பது சாதாரண நிகழ்வு அல்ல. அது பல சுப பலன்களை நமக்கு உணர்த்தும் ஒரு பெரும் பாக்கியமாகும். 30 முக்கடி தேவர்களும் வாசம் செய்யும் புண்ணிய வடிவமாக பசு விளங்குகிறது. அதன் ஒவ்வொரு அங்கத்திலும் ஒவ்வொரு தெய்வம் வைத்திருப்பதாக நமது புராணங்களும் சாஸ்திரங்களும் ஆணித்தரமாக கூறுகின்றன. குறிப்பாக பசுவின் பின்பகுதியில் மகாலட்சுமி வாசம் செய்கிறாள் என்பது ஐதீகம். எனவே பசு நம் இல்லத்திற்கு தேடி வருவது என்பது சாட்சாத் அந்த மகாலட்சுமியே நம் வீட்டை தேடி வருவதற்கு சமமாக பார்க்கப்படுகிறது. ஒரு பசு பானாகவே விரும்பி ஒரு வீட்டின் வாசலுக்கு அடிக்கடி வருகிறது என்றால் அந்த வீட்டில் ஏதோ ஒரு ஈர்ப்பு சக்தி அல்லது தெய்வ கடாட்சம் இருக்கிறது என்று பொருள். அந்த வீடு மிகவும் புண்ணியம் செய்த வீடாக கருதப்படுகிறது. பசுவின் காலடி படுமிடம் சுபிட்சம் பெறும் என்பது நம் முன்னோர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாகும். பசு நம் வீட்டின் வாசலில் வந்து நிற்பதும் அதனுடைய மூச்சுக்காற்று நம் இல்லத்தில் படுவதும் அந்த இடத்தில் உள்ள அனைத்து விதமான தீய சக்திகளையும் அகற்றிவிடும். அந்த மூச்சுக்காற்றுக்கு அபாரமான தூய்மைப்படுத்தும் ஆற்றல் உண்டு. அது வீட்டின் அடிமண்டலத்தில் உள்ள கண்ணுக்கு தெரியாத நச்சுத்தன்மையையும் எதிர்மறை அதிர்வுகளையும் முற்றிலுமாக அழித்து நேர்மறை அதிர்வுகளை அதிகரிக்க செய்கிறது. பண்டைய காலத்தில் கிரகப்பிரவேசம் செய்யும் போது கூட முதலில் பசுவை வீட்டிற்குள் அழைத்து செல்வார்கள். அந்த பழக்கம் இன்றும் பல இடங்களில் வழக்கத்தில் உள்ளது. காரணம், கசு கடந்து செல்லும் போது அதன் குளம்படிகளில் இருந்து எழும் தூசிகள் கூட புனிதமானதாக கருதப்படுகிறது. அப்படிப்பட்ட பசு எந்தவித அழைப்பும் இன்றி தானாகவே நம் வீட்டின் வாசலுக்கு அடிக்கடி வருவது என்பது அந்த வீட்டில் உள்ள பலவிதமான தோஷங்கள் நீங்க போவதை குறிக்கிறது. குறிப்பாக அந்த வீட்டில் இருக்கும் கண் திருஷ்டி மற்றும் வாஸ்து குறைபாடுகள் போன்றவற்றால் ஏற்படும் தடைகள் அனைத்தும் பசுவின் வருகையால் தவிடுபடியாகிவிடும். பசு வந்து நிற்கும் போது வீட்டின் வறுமை வீங்கி செல்வ வளர்ந்திருக்கும் என்பதற்கான முதல் அறிகுறியாக இதனை எடுத்துக்கொள்ளலாம். பசுவின் கண்களில் இருந்து வெளிப்படும் கனிவான பார்வை நம் வீட்டில் உள்ளவர்களின் நனக்க வலைகளை போக்கும் ஆற்றல் கொண்டது. அந்த பார்வையில் ஒரு விதமான தெய்வீக அமைதி குடிகொண்டிருக்கும். பசு நம் வீட்டில் வட்டிலிருந்த அம்பா என்று சத்தம் எழுப்பினால் அது மங்கள ஓசையாகவே கருதப்படுகிறது. அந்த நாதம் வீட்டின் மூலை முடுக்குகளில் எல்லாம் ஊடுருவி சென்று வீட்டில் இருப்பவர்களுக்கு ஒரு விதமான மன அமைதியையும் நிம்மதியையும் தருகிறது. வீட்டில் நீண்ட நாட்களாக தீர்க்கப்படாமல் இருக்கும் பிரச்சனைகள் கூட பசுவின் அடிக்கடி வருகைக்கு பிறகு சுமூகமாக தீரத் தொடங்கும் என்று பெரியவர்கள் கூறுவார்கள். திருமணமாகாதவர்களுக்கு விரைவில் திருமணமே கூடும் என்றும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அந்த பாக்கியம் விரைவில் கிடைக்கும் என்றும் நம்பப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் பசுவின் சாணம் மற்றும் கோபியம் ஆகியவை மிகச்சிறந்த கிருமி நாசினியாகும். பழங்காலத்தில் வீட்டின் வாசலில் சாணம் தெளிக்கும் வழக்கம் இதற்காகவே கொண்டு வரப்பட்டது. பசு நம் வீட்டின் வாசலில் வந்து சாணம் போட்டாலோ அல்லது சிறுநீர் கழித்தாலோ அதை ஒருபோதும் அருவருப்பாக நினைக்கக்கூடாது. அது அந்த வீட்டிற்கு வரவிருக்கும் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தின் அடையாளமாக கருதப்படுகிறது. வீட்டில் உள்ளவர்களுக்கு இருக்கும் தீராத நோய்கள் கூட இதன் மூலம் அகலும் என்பது ஐதீகம். மேலும் முன்னோர்களின் ஆசி அந்த குடும்பத்திற்கு முழுமையாக இருக்கிறது என்பதையும் இது உணர்த்துகிறது. பித்ரு தோஷம் எனப்படும் முன்னோர்களின் சாபத்தால் அவதிப்படுபவர்கள் வீட்டின் வாசலுக்கு வரும் பசுவிற்கு உணவளிப்பதன் மூலம் அந்த தோஷத்திலிருந்து விடுபடலாம். பசு அடிக்கடி வீட்டின் வாசலுக்கு வரும்போது நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான கடமை அதற்கு பசி தீர உணவளிப்பதாகும். அது வெறும் வயிற்றோடு திரும்பி செல்ல ஒருபோதும் அனுமதிக்கக்கூடாது. இது பெரும் பாவமாக சொல்லப்படுகிறது. பசு நம்மிடம் இருந்து
எதையும் எதிர்பார்க்காமல் அன்பை மட்டுமே எதிர்பார்க்கும் ஒரு ஜீவனாகும். அது வாசலுக்கு வரும்போது அதற்கு அகத்திக்கீரை கொடுப்பது மிகவும் சிறப்பானதாகும். அகத்திக்கீரையை பசுவுக்கு கொடுப்பதன் மூலம் சிவபெருமானின் ஆசியும் திருமாலின் ஆசியும் ஒருங்கே கிடைக்கும் என்பது ஆன்றோர் வாக்கு. அகத்திக்கீரை கிடைக்காத பட்சத்தில் வாழைப்பழம், பச்சரிசி மற்றும் வெல்லம் கலந்த கலவை அல்லது வீட்டின் சமையலறையில் மிஞ்சியிருக்கும் காய்கறிகளின் தோல்கள் ஆகியவற்றை அன்போடு வழங்கலாம். குறிப்பாக செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் பசு நம் வீட்டின் வாசலுக்கு வருவது என்பது பன்மடங்கு பலன்களை தரக்கூடிய ஒரு நிகழ்வாகும். அந்த நாட்களில் பசுவிற்கு உணவளித்து அதன் நெற்றியில் சிறிதளவு மஞ்சள் குங்குமம் இட்டு வணங்குவது வீட்டில் தங்கம் மற்றும் பணம் சேருவதற்கு வழிகோலும். வீட்டின் இல்லத்தரசிகள் தங்கள் கைகளாலேயே பசுவிற்கு உணவளித்து அதன் முதுகில் ஆதரவாக தடவி கொடுப்பது அவர்களின் மாங்கல்ய பலத்தை அதிகரிக்கும் என்றும், குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே இருக்கும் பிணக்குகள் நீங்கி ஒற்றுமை ஓங்கும் என்றும் சொல்லப்படுகிறது. அமாவாசை மற்றும் பௌர்ணமி போன்ற விசேஷ நாட்களில் பசுபானாகவே வந்து உணவை பெற்றுக்கொள்வது என்பது அந்த குடும்பத்திற்கு கிடைக்கப்பட்ட மிகப்பெரிய வரமாகும். பசுவின் ஒவ்வொரு அசைவிலும் ஒரு தத்துவம் ஒளிந்திருக்கிறது. அது நாம் வீட்டு வாசலில் வந்து அசை போட்டு கொண்டு நின்றால் அந்த வீட்டில் தானியங்களுக்கு என்றென்றும் தஞ்சம் வராது என்பதை அது குறிக்கிறது. விவசாயம் செய்யும் குடும்பங்களின் வீடுகளுக்கு பசு வந்தால் அந்த வருடம் விளைச்சல் அமோகமாக இருக்கும் என்று அவர்கள் மகிழ்வார்கள். தொழில் செய்யும் அல்லது வியாபாரம் செய்யும் நபர்களின் இல்லங்களுக்கு பசு வந்தால் அவர்களின் தொழிலில் எதிர்பாராத லாபமும் வளர்ச்சியும் ஏற்படும் என்று நம்பப்படுகிறது. கல்வி கற்கும் குழந்தைகள் இருக்கும் வீடுகளுக்கு பசு அடிக்கடி வந்தால் அந்த குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் என்றும் அவர்களுக்கு சரஸ்வதி தேவியின் பரிபூர்ண அருள் கிடைக்கும் என்றும் கூறப்படுகிறது. வீட்டில் ஏற்றி வைக்கும் விளக்கு தானாகவே பிரகாசமாக எரியும் நிகழ்வு என்பது ஒரு சாதாரணமான ஒளி மாற்றமாகவோ அல்லது காட்டில் ஏற்படும் அசைவாகவோ மட்டும் பார்க்கப்படக்கூடாத ஒரு மங்களமான அறிகுறியாகும். அகல் விளக்கு என்பது நம் இல்லங்களில் அறிவையும் செல்வத்தையும் சுபிட்சத்தையும் குறிக்கும் ஒரு தெய்வ வடிவமாகும். அந்த விளக்கில் ஒளிரும் சுடர் என்பது ஞானத்தின் அடையாளமாகவும் இறைவனின் அருளின் சாட்சியாகவும் திகழ்கிறது. வீட்டில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அல்லது சூழலில் நாம் ஏற்றிய விளக்கு அணையாளல் மிக தீர்க்கமாகவும் பிரகாசமாகவும் தானாகவே மெருகேறி ஒளிவது என்பது அந்த வீட்டில் இறைவனின் ஆற்றல் நிறைந்துள்ளதை உறுதிப்படுத்தும் ஒரு மேசிலிருக்க வைக்கும் நிகழ்வாகும். பொதுவாக விளக்கு ஏற்றும் போது அதன் சுடராடுவது அல்லது ஒளியின் நிறம் மாறுவது போன்ற மாற்றங்கள் அந்த இல்லத்தில் வீட்டிற்கும் தேவதைகளின் வருகையை அல்லது அவர்கள் அந்த வீட்டில் குடிபுகுந்துள்ளதை நமக்கு உணர்த்தும் விதமாக அமைகின்றன. விளக்கின் சுடர் தானாகவே உயர்ந்து எழுந்து அமைதியாக பிரகாசிப்பது என்பது மகாலட்சுமியின் வருகைக்கான ஒரு முக்கிய அடையாளமாக கருதப்படுகிறது. வீட்டில் உள்ள எதிர்மறை ஆற்றல்களை அடியோடு அழித்து அந்த இடத்தில் நேர்மறை அதிர்வுகளை நிலைநிறுத்தும்படியை அந்த ஒளிச்சுடர் செய்கிறது. நாம் நம்பிக்கையோடும் பக்தியோடும் ஏற்றும் விளக்கு ஒரு கட்டத்தில் தானாகவே சீராக நின்று ஜொலிப்பது அந்த வீட்டில் நடக்கும் சுபகாரியங்களுக்கான முன்னோட்டமாகும். திருமணமாகாதவர்களுக்கு மங்கள நிகழ்வுகள் நடைபெறுவதற்கும் வேலைவாய்ப்பு தேடுபவர்களுக்கு நல்ல செய்திகள் வருவதற்கும் இது ஒரு முன் அறிகுறியாகவே அமைகிறது. ஒரு வீட்டின் ஆன்மீக அதிர்வுகள் உயரும் போது அந்த பிரதிபலிப்பு விளக்கில் தெளிவாக தெரியும். விளக்குச்சுடர் சீராக இருப்பதும் தானாகவே பிரகாசித்ததும் அந்த வீட்டின் தலைவனும் தலைவியும் கடைபிடிக்கும் தர்மம் மற்றும் பக்திக்கு இறைவன் வழங்கும் அங்கீகாரமாகும். சில நேரங்களில் விளக்கு சுடர் தானாகவே 2 பிரிவாக பிரிந்து அல்லது விசிறி போன்ற வடிவில் ஒளி வீசுவதுண்டு. இது அந்த வீட்டில் முன்னோர்களின் ஆசி பரிபூரணமாக உள்ளது என்பதை குறிக்கும் ஒரு அபூர்வமான நிகழ்வாகும். பித்ருக்களின் ஆசீர்வாதம் ஒரு வீட்டிற்கு கிடைத்துவிட்டால் அந்த வீட்டில் நோய் நொடிகளோ வறுமையோ நெருங்க முடியாது. விளக்கு தானாகவே பிரகாசமாவது அந்த குடும்பத்தின் குலதெய்வம் அந்த இல்லத்தை காவல் காத்து கொண்டிருக்கிறது என்பதை அதற்கு தெரிவிக்கும் ஒரு செய்தியாகும். குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் ஒற்றுமையாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழப்போகிறார்கள் என்பதற்கான இறைவனின் வாக்குறுதியாகவே இதை நாம் கருத வேண்டும். விளக்கு எரிவதில் உள்ள இந்த விசித்திரமான மற்றும் அழகான மாற்றங்களை நாம் கூர்ந்து கவனித்தால் அதில் ஒருவிதமான தெய்வீகத்தன்மையை நம்மால் உணர முடியும். வீட்டில் உள்ள குழப்பங்கள் மற்றும் மனக்கசப்புகள் நீங்கி அமைதி திரும்புவதற்கு முன்பாக அந்த வீட்டில் ஏற்றப்படும் விளக்கு தானாகவே ஒரு தனி ஒளியுடன் திகழும்.
இது மனதிற்குள் இருக்கும் இருளை அகற்றி தெளிவான சிந்தனையையும் நல்ல முடிவுகளையும் எடுக்க உதவும் ஒரு அருமருந்தாகும். விளக்குச் சுடரின் அசைவு என்பது வாயு பகவானின் ஆசியையும் அந்த இடத்தில் உள்ள தெய்வீக சக்தியின் நடமாட்டத்தையும் குறிக்கிறது. நாம் அன்றாடம் விளக்கு ஏற்றும் போது அந்த சுடர் துள்ளி குதித்து பிரகாசித்தது அந்த வீட்டின் செல்வ வளம் பெருகப் போகிறது என்பதையும், வரவு செலவுகளில் இருந்த தடைகள் நீங்கி பொருளாதாரம் மேலோங்கும் என்பதையும் நமக்கு தெளிவாக உணர்த்துகிறது. விளக்குச் சுடரில் தெரியும் இந்த மாற்றங்கள் அந்த வீட்டின் ஆன்மீக பாதுகாப்பை பன்மடங்கு பலப்படுத்துகின்றன. ஒரு வீட்டில் விளக்கு தானாகவே பிரகாசமாக எரிவது என்பது அந்த வீட்டில் வசிக்கும் மனிதர்கள் மட்டுமல்லாது அந்த வீட்டின் கட்டுமானத்திலேயே ஒரு புனிதத்தன்மை இருப்பதை உறுதி செய்கிறது. வாஸ்து தோஷங்கள் எங்கு இருக்கிறதோ அங்கு ஒளி தங்கி காணப்படும். ஆனால் வாஸ்து ரீதியாக அந்த வீடு சரியான முறையில் அமைக்கப்பட்டு அங்கு தெய்வ அருள் நிலைத்திருந்தால் விளக்கு எப்போதுமே பொன்னிறமாக ஜொலிக்கும். நாம் விளக்கேற்றி வைத்துவிட்டு மற்ற வேலைகளில் ஈடுபட்டு இருக்கும் போது திடீரென திரும்பி பார்க்கும்போது விளக்கு மிக அடர்த்தியான பிரகாசத்துடன் எரிவது அந்த வீட்டிற்குள் மகாலட்சுமி நுழையும் தருணத்தை நமக்கு உணர்த்துகிறது. அந்த நொடியில் நாம் இறைவனை மனதார வேண்டிக் கொண்டால் நமது கோரிக்கைகள் விரைவில் நிறைவேறும் என்பது பெரியோர்களின் நம்பிக்கை. இந்த நிகழ்வு நடக்கும்போது அந்த இடத்தில் அமர்ந்து சிறிது நேரம் தியானம் செய்வது மிகவும் சிறந்தது. விளக்கு ஒளியை உற்று நோக்கும் போது நம் மனதிற்குள் இருக்கும் குழப்பங்கள் நீங்கி ஒரு தெளிவு பிறக்கும். தானாகவே பிரகாசமாக எரியும் விளக்கு ஒரு தாயின் அன்பை போல நம் வீட்டை அரவணைத்து பாதுகாக்கிறது. இது நம் வீட்டில் உள்ள குழந்தைகளுக்கு கல்வியிலும் அவர்கள் செய்யும் காரியங்களிலும் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். தீய சக்திகள் அல்லது பொறாமை குணங்கள் கொண்டவர்களின் பார்வையில் இருந்து அந்த வீட்டை இந்த விளக்கு ஒளி காக்கும். விளக்கு சுடரின் பிரகாசம் அதிகரிக்கும் போது அது அந்த வீட்டை சுற்றி உள்ள கெட்ட எண்ணங்களை எரித்து சாம்பலாக்கும் வல்லமை கொண்டது. நம் முன்னோர்கள் விளக்கை இறைவனின் வடிவாகவே பார்த்தனர். ஒரு விளக்கு தானாகவே பிரகாசமாக எரிவது என்பது இறைவன் அந்த இல்லத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை உணர்த்தும் ஒரு மங்களமான அறிகுறி ஆகும். அந்த நேரத்தில் விளக்குகளிலேயே சிறிதளவு நைவேத்தியம் வைத்து வணங்குவது அந்த இல்லத்தின் அதிர்ஷ்டத்தை மேலும் அதிகரிக்கும். விளக்கு சுடர் தானாகவே ஒரு விதமான சத்தத்துடன் பிரகாசமாவது கூட தேவதைகளின் வருகையையும் ஆசிகளையும் குறிக்கும். இது போன்ற நேரங்களில் நாம் அந்த இல்லத்தின் தூய்மையையும் அமைதியையும் பேணி காப்பது மிக அவசியம். விளக்கு தானாகவே ஒளிர்வது ஒரு சாதாரண இயற்கை மாற்றமாக தோன்றினாலும் அதனுள் துதைந்துள்ள ஆன்மீக அர்த்தம் அளத்தடையது. அது அந்த இல்லத்தில் அமைதி, செல்வம், ஆரோக்கியம் மற்றும் மகிழ்ச்சி ஆகிய நான்கும் நிரந்தரமாக தங்கும் என்பதை முறக்கச் சொல்லும் ஒரு தெய்வீக அடையாளமாகும். எனவே விளக்கு எரியும் அந்த அழகிய காட்சியை கண்டு மகிழ்ந்து இறைவனுக்கு நன்றி சொல்வது ஒவ்வொரு இல்லத்தரசியின் கடமையாகும். எனவே பசு நம் வீட்டை தேடி அடிக்கடி வருவது என்பது ஒட்டுமொத்த குடும்பத்திற்கும் கிடைக்கக்கூடிய ஒரு தெய்வீக ஆசீர்வாதமாகும். அதனை உணர்ந்து பசுவை ஒருபோதும் விரட்டவோ அல்லது அடிக்கவோ கூடாது. அவ்வாறு செய்வது மகாலட்சுமியை வீட்டை விட்டு துரத்துவதற்கு சமமாகும். பசுவை அன்போடு வரவேற்று அதற்கு தேவையான நீரையும் உணவையும் கொடுத்து மகிழ்வித்ததன் மூலம் நம் வாழ்வில் உள்ள இருள் விலகி ஒளி பிறக்கும். கர்ம வினைகள் அனைத்தும் கருகி போய் புண்ணியங்கள் வாழ்க்கை பெருகும். தெய்வங்கள் நேரடியாக வந்து நம் குறைகளை கேட்க முடியாத காரணத்தினால் இது போன்ற வாயில்லா ஜீவன்களின் மூலனாக வந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார்கள் என்ற ஆழமான உண்மையை உணர்ந்து செயல்பட்டால் வாழ்வு செழிக்கும், வளம் பெருகும். பள்ளி சத்தம் இடுவது என்பது நமது தமிழர் பண்பாட்டில் பல நூற்றாண்டுகளாக உற்று நோக்கப்படும் ஒரு முக்கியமான அறிகுறியாகும். இதனை வெறும் சாதாரண விலங்கின் ஒலியாக மட்டும் பார்க்காமல் வருங்காலத்தை உணர்த்தும் ஒரு சகுனமாகவே நம் முன்னோர்கள் கருதி வந்தனர். பள்ளி எந்த திசையில் சத்தமிடுகிறது, அது எந்த நேரத்தில் ஒலிக்கிறது என்பதை பொறுத்து அந்த சத்தத்தின் பலன்கள் மாறுபடுகின்றன. பள்ளி என்பது பிரம்மாண்டமான மாற்றங்களின் தொடக்கத்தை அறிவிக்கும் ஒரு தூதுவராக சொல்லப்படுகிறது. ஒரு வீட்டில் தள்ளி சத்தமிடும்போது அது அந்த இல்லத்தில் ஏதோ ஒரு செய்தி சொல்ல போவதாகவே கருதப்படுகிறது. குறிப்பாக அந்த சத்தம் கேட்கும் திசை நமக்கு நடக்கப் போகும் நன்மைகளை பற்றிய ஒரு முன்னோட்டமாக அமைகிறது. பொதுவாக கிழக்கு திசையில் பள்ளி சத்தம் இடுவது மிகச்சிறந்த சுப அறிகுறியாக பார்க்கப்படுகிறது. கிழக்கு என்பது சூரியன் உதயமாகும் திசை. எனவே கிழக்கு திசையில் பள்ளி ஒலி எழுப்பினால் அன்றைய நாள் உங்களுக்கு தேடி வரும் செய்திகள் அனைத்தும் மகிழ்ச்சியானதாகவே இருக்கும். நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு நல்ல காரியம் நிறைவேறும் என்பதற்கான அறிகுறியாக இதனை நாம் எடுத்துக்கொள்ளலாம்.
புதிய முயற்சிகள் தொடங்குவதற்கு இது ஒரு உகந்த காலமாகும். அதே போல வடகிழக்கு திசையில் பல்லி சத்தம் கேட்பது செல்வ வரவையும் எதிர்பாராத தன லாபத்தையும் குறிக்கும். ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பொருளாதார ரீதியான முன்னேற்றம் ஏற்பட போகிறது என்பதையே அந்த சத்தம் நமக்கு உணர்த்துகிறது. தென்கிழக்கு திசையில் பல்லி சத்தம் கேட்பது உங்கள் வீட்டில் மங்கள நிகழ்வுகள் நடைபெறப் போவதை உணர்த்துகிறது. வீட்டில் திருமணம் அல்லது சுபகாரியங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக முடியும் என்பதற்கு இது ஒரு அடையாளமாகும். பல காலமாக தடைபட்டிருந்த காரியங்கள் மீண்டும் உயிர் பெற்று முழுமையடையும். இதேபோல் தெற்கு திசையில் பல்லி சத்தம் கேட்கும் போது அது உங்கள் வாழ்வின் தரத்தை உயர்த்தும் ஒரு மாற்றத்தை குறிக்கும். நீங்கள் கடின உழைப்புக்குரிய பலனை அடையப் போகிறீர்கள் என்பதையும் உங்கள் சமூக அந்தஸ்து உயரப்போவதையும் அந்த சப்தம் பறைசாற்றுகிறது. அந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கும் எந்த ஒரு முடிவும் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் என்பதில் ஐயமில்லை. மேற்கு திசையில் பல்லி சத்தம் கேட்பது நீண்ட தூர பயணங்கள் மற்றும் தொழில் சார்ந்த முன்னேற்றங்களை குறிக்கும். நீங்கள் வெளிநாடு செல்லவோ அல்லது வெளியூர் பயணங்கள் மூலமாக லாபம் அடையவோ பார்த்திருந்தால் அந்த நேரத்திலோ அல்லது அந்த திசையிலோ பல்லி சத்தம் கேட்பது மிகச்சிறந்த வெற்றியை தரும். இது புதிய தொழில் ஒப்பந்தங்கள் அல்லது வியாபார வளர்ச்சிக்கு அடித்தளமாக அமையும். வடகிழக்கு திசையில் பல்லி சத்தம் கேட்பது உங்கள் குடும்ப உறவுகளில் இருக்கும் சிக்கல்கள் நீங்கி ஒற்றுமைக்கு இருக்கும் என்பதை குறிக்கிறது. கருத்து வேறுபாடுகள் மறைந்து மீண்டும் அன்பு பெருகும் காலம் இது. உறவினர்களிடமிருந்து நல்ல செய்திகள் வருவதற்கு இது ஒரு அறிகுறியாகும். பல்லியின் சத்தம் சில நேரங்களில் நமக்கு எச்சரிக்கையாகவும் சில நேரங்களில் நற்செய்தியாகவும் அமைகிறது. ஆனால் பெரும்பாலும் சுப திசைகளில் பல்லி சத்தம் கேட்பது தெய்வர்களின் வெளிப்பாடாகவே கருதப்படுகிறது. பல்லி சத்தம் இடும்போது அந்த இடத்தில் ஒருவிதமான அதிர்வுகள் உருவாகின்றன. அந்த அதிர்வுகள் வீட்டின் சூழலை மாற்றி அமைக்கின்றன. குறிப்பாக மாலை வேளைகளில் அல்லது பூஜை வரையில் பல்லி சத்தம் கேட்பது அந்த இடத்தில் நேர்மறை ஆற்றல் பெருகி இருப்பதை காட்டுகிறது. அங்கு நாம் செய்யும் பிரார்த்தனைகள் அல்லது மந்திரங்கள் பன்மடங்கு பலனை தரும். அந்த நேரத்தில் மன அமைதியோடு இறைவனை வேண்டிக் கொண்டால் உங்கள் வேண்டுதல்கள் விரைவில் நிறைவேறும். நமது சாஸ்திரங்களின்படி பல்லி சத்தம் இடும்போது அதை கவனமாக கவனிப்பது ஒரு கலை. பல்லி 3 முறை அல்லது 5 முறை என்று ஒற்றைப்படை எண்ணிக்கையில் சத்தம் இடுவது மிகவும் மங்களமானது. இது வெற்றியை தரும். பல நேரங்களில் நாம் முக்கியமான வேலைகளை தொடங்க தோறும் அந்த நொடியில் பல்லி சத்தம் கேட்பது அந்த வேலையில் வெற்றி உறுதி என்பதை உணர்த்தும் சகுனமாகும். நீங்கள் ஏதேனும் ஒரு காரியத்திற்காக வீட்டை விட்டு வெளியேறும்போது பல்லி சத்தம் கேட்டால் அது அந்த பயணம் வெற்றிகரமாக அமையும் என்பதன் அடையாளம். தைரியமாகவும் நம்பிக்கையோடும் நீங்கள் அந்த வேலையில் இறங்கலாம். பல்லி சத்தம் இடும்போது அதனை வெறுக்காமல் அந்த ஜீவனுக்கு நாம் அளிக்கும் மரியாதை ஒருவிதமான புண்ணியத்தை ஈட்டித்தரும். வாயில்லா ஜீவன்களை நாம் துன்புறுத்தாமல் இருக்கும்போது அது நமக்கு நற்பலன்களை தருகிறது. பல்லி சத்தம் கேட்டு அந்த நேரத்திலேயே ஏதேனும் நல்ல செய்தி கிடைத்தால் அது அந்த பல்லியின் ஆசையாகவே கருதப்படும். வீட்டில் பல்லி சத்தம் கேட்கும்போது அது வீட்டின் சுவர்கள் வழியாக ஒலிக்கிறது என்றால் அந்த வீட்டின் வாஸ்து குறைபாடுகள் நீங்கி அந்த வீடு சுபிட்சமாக மாறப்போகிறது என்ற அர்த்தம். பல்லி சத்தமிடும் அந்த தருணம் மிகவும் புனிதமானது. அந்த நேரத்தில் நாம் என்ன நினைக்கிறோம் அல்லது என்ன காரியத்தை பற்றி பேசுகிறோம் என்பது மிக முக்கியமானது. பல்லி சத்தம் கேட்பது என்பது ஒரு வீட்டிற்குள் நிலவும் ஆற்றலை உணர்த்தும் ஒரு கருவியை போன்றது. எதிர்மறை ஆற்றல் உள்ள இடத்தில் பல்லிகள் பெரும்பாலும் ரசிக்காது அல்லது சத்தம் எழுப்பாது. ஆனால் ஒரு வீட்டில் தொடர்ந்து பல்லிகள் சத்தம் எழுப்புகிறது என்றால் அந்த வீட்டின் அதிர்வுகள் மிகவும் நேர்மறையாக இருக்கிறது என்று பொருள். இதை கண்டு நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டுமே தவிர அதை அச்சுறுத்தலாக நினைக்கக்கூடாது. பல்லி சத்தம் இடுவதைக் கண்டு அச்சம் கொள்ளும் மனநிலையை மாற்றி அதை ஒரு நல்ல அறிகுறியாக மாற்றப்படுகினால் நம் வாழ்க்கையில் மாற்றங்கள் வருவதை நம்மால் உணர முடியும். வீட்டில் பல்லி சத்தம் கேட்கும்போது அது ஒரு தொடர்பை ஏற்படுத்துகிறது. அதாவது இயற்கைக்கும் நமக்கும் இடையே உள்ள ஒரு தொடர்பு தான் இந்த பல்லி சத்தம். இந்த தொடர்பு நம்மை விழிப்புணர்வுடன் இருக்க சொல்கிறது. வரப்போகும் நல்ல விஷயங்களை வரவேற்க தயாராக இருங்கள் என்பதையே இது உணர்த்துகிறது. சுபமான திசைகளிலிருந்து வரும் இந்த சத்தங்களை ஒரு சகுனமாக ஏற்றுக்கொண்டு உங்கள் அன்றாட வாழ்வை நம்பிக்கையுடன் கழியுங்கள். இந்த சத்தம் உங்கள் வாழ்வின் பல சிக்கல்களை தீர்த்து நல்வழிகாட்டும் ஒரு கருவியாக இருக்கும். பல்லி சத்தம் கேட்கும் இந்த எளிய நிகழ்வு உங்கள் வாழ்வில் மிகச்சிறந்த மாற்றங்களை கொண்டு வரும் என்பது சின்னம். அன்னம் என்பது வெறும் உணவு மட்டுமல்ல, அது மகாலட்சுமியின் அம்சமாகும். ஒரு வீட்டில் சமைத்த உணவானது எப்போதும் நிரம்பி இருப்பதும் அன்னம் அடிக்கடி கொட்டுவதும் அல்லது வீணாகாமல்
அதிகமாக கிடைப்பதும் அந்த வீட்டில் வறுமை என்ற சொல்லை இருக்காது என்பதற்கான மிகச் சிறந்த தெய்வீக அறிகுறியாகும். அன்னமிடும் இல்லத்தில் ஆண்டவன் குடியிருப்பான் என்பது ஆன்றோர் வாக்கு. ஒரு வீட்டின் சமையலறையில் எப்போதும் உணவு நிறைந்து கழிவது அந்த வீட்டில் உள்ளவர்கள் செய்த பூர்வ புண்ணியத்தின் வெளிப்பாடாகும். அன்னபூர்ணா தேவியின் அருட்சார்ந்த ஆசி அந்த இல்லத்திற்கு பரிபூர்ணமாக கிடைத்துள்ளது என்பதை இது உணர்த்துகிறது. எந்த வீட்டில் அன்னம் ஆத்திரங்களில் குறையாமல் இருக்கிறதோ அந்த வீட்டில் உள்ளவர்கள் எப்போதும் பசியோடு இருக்க மாட்டார்கள் என்பது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு வரும் கஷ்டங்கள் யாவும் கனிபோல் விலகிவிடும் என்பதும் ஐதீகம். சமையல் பாத்திரங்களில் உணவை வைக்கும்போது அது தனிச்சையாக நிறைய தொடங்குவது அல்லது எதிர்பார்த்ததை விட கூடுதல் பலன் கிடைப்பது அந்த இல்லத்தில் மங்கள காரியங்கள் கைகூடி வரும் என்பதற்கான சுப சகுனமாகும். அன்னம் என்பது வாழ்வாதாரத்தின் மிக முக்கிய அங்கம். அன்னம் சரியாக இருப்பின் அந்த வீட்டில் ஆரோக்கியமும் மன அமைதியும் தானாகவே வந்து சேரும். குடும்ப தலைவியானவள் சமையலறைக்கு சென்று அன்னத்தை வடிக்கும்போது அந்த வாசனை அந்த இல்லத்தின் ஒவ்வொரு மூலையிலும் பரவி அந்த இடத்தில் உள்ள எதிர்மறை சக்திகளை அழித்து தூய்மையான அதிர்வுகளை உருவாக்கும். அன்னம் கொட்டுவது அல்லது தற்செயலாக கீழே விழுவது போன்ற நிகழ்வுகள் நிகழும்போது அதை அசுபமாக பார்க்காமல் அந்த வீட்டில் லக்ஷ்மி தேவியின் வரவு அதிகமாக போகிறது என்றே கருத வேண்டும். அன்னம் அடிக்கடி கொட்டுவது என்பது அந்த வீட்டில் உள்ள விருந்தினர்களை வரவேற்கும் பாக்கியம் அதிகம் உள்ளது என்பதையும் அந்த வீட்டில் எப்போதும் விருந்தினர்கள் வந்து கொண்டே இருப்பார்கள் என்பதையும் குறிக்கும். கருதி தேவோ தவ என்று கூறும் நம் பண்பாட்டில் விருந்தினர்களுக்கு அன்னம் அளிப்பது மிகப்பெரிய புண்ணியமாகும். அன்னம் அதிகமாக கிடைக்கும் வீட்டில்தான் மற்றவர்களுக்கு தானம் செய்யும் வல்லமை இருக்கும். அப்படிப்பட்ட பெருந்தன்மை கொண்ட வீடுகளுக்கு மட்டுமே தெய்வீக திருவருள் எப்போதும் துணையாக இருக்கும். அன்னத்தை ஒருபோதும் குப்பையில் எறியாமல் பறவைகளுக்கோ அல்லது பிற ஜீவன்களுக்கோ கொடுக்கும் வழக்கம் உள்ள இல்லங்களில் செல்வ செழிப்பு என்றுமே குறையாது. வீட்டில் தானியங்கள் மற்றும் அன்னம் நிரம்பி இருப்பது என்பது குலதெய்வத்தின் ஆசி அந்த இல்லத்திற்கு முழுமையாக கிடைத்துள்ளது என்பதை குறிக்கும். முன்னோர்கள் வசிக்கும் வீடுகளில் எப்போதும் அன்னம் குறைவதில்லை என்பது நம்பிக்கை. பித்ருக்களின் ஆசி பெற்ற குடும்பங்களில் சமையல் செய்யும் போது உணவு திருப்தியாகவும் சுவையாகவும் அமையும். அந்த சுவை இறைவனுக்கு கிடைத்த பிரசாதத்திற்கு சமமானது. அடிக்கடி அன்னம் கொட்டுவதை கண்டு மகிழ்ந்து அதை சுத்தம் செய்து அத்துறப்படுத்துபவர்களுக்கு வாழ்நாளில் எதற்கும் தட்டுப்பாடு வராது. அன்னம் குறையாமல் நிரம்பி இருப்பது அந்த இல்லத்தில் உள்ளவர்களின் உடல் நலம் சீராக இருக்கும் என்பதையும் அவர்களுக்கு நீண்ட ஆயுள் அமையும் என்பதையும் பறைசாற்றுகிறது. ஒரு வீட்டில் அன்னம் தானாகவே நிரம்பி இருப்பதையும் அல்லது எப்போதும் சமையல் பாத்திரங்கள் நிறைந்திருப்பதையும் கவனிக்கும் போது அது அந்த இல்லத்தில் லக்ஷ்மி கடாட்சம் நிலையாக இருக்கிறது என்பதை காட்டுகிறது. செல்வம் என்பது பணமாக மட்டும் இருப்பதில்லை, அது உணவாகவும் அன்பாகவும் நல்ல ஆரோக்கியமாகவும் இருக்கிறது. அன்னம் கொட்டுவது என்பது அந்த இல்லத்தின் சுபிட்சத்தின் உச்சக்கட்டமாகும். அத்தகைய வீடுகளில் வசிக்கும் மக்கள் இறை செய்வாலும் அதில் வெற்றி பெறுவார்கள். அன்னத்தின் மனம் எங்கும் பரவா அந்த இல்லம் தெய்வீக புகலிடமாக மாறுகிறது. இதுபோன்ற நிகழ்வுகள் நடக்கும்போது வீட்டின் இல்லத்தரசிகள் அந்த இடத்தில் ஒரு சிறிய பிரார்த்தனையை வைப்பது நல்லது. அன்னம் கொட்டுவது அசுபம் என்று தவறாக புரிந்து கொள்ளும் பலர் உண்டு. ஆனால் உண்மை என்னவென்றால் அன்னம் தேடி வரும் அதிர்ஷ்டத்தை குறிக்கிறது. அது உங்கள் வீட்டின் வாசல் தேடி வரும் செல்வம். அன்னத்தை வழிபட தெரிந்தவர்களுக்கு பசி என்பதே இருக்காது. சமையல் செய்யும் போது தானாகவே அரிசி அதிகமாக இருப்பது அல்லது சமைத்த சாதம் பாத்திரத்தில் நிரம்பி வழிவது அந்த இல்லத்தில் மங்கள செய்திகள் வரப்போவதை குறிக்கும். திருமணம் தள்ளி போகும் இல்லங்களில் இதுபோன்று அன்னம் நிறைந்திருப்பது சுபகாரியங்கள் கைகொடப்போவதற்கான அறிகுறியாகும். பழங்காலத்திலிருந்தே வீட்டின் தானிய களஞ்சியங்களில் தானியங்கள் குறையாமல் இருப்பது அந்த குடும்பத்தின் உயர்வை சொல்லும். நவீன காலத்தில் நாம் அதை சமையல் பாத்திரங்களில் காண்கிறோம். அன்னம் என்பது பிரம்மாண்டமான ஆற்றல் கொண்டது. அதை எரியாமல் தங்கிட்டுண்பது அந்த குடும்பத்தில் உள்ள ஒற்றுமையை வளர்க்கும். அன்னம் அதிகமாக இருக்கும் வீட்டில் சண்டைகள் இருக்காது. எல்லோரும் திருப்தியுடன் உண்டு மகிழும் போது அங்கு மகிழ்ச்சி தானாகவே குடிகொள்ளும். அன்னம் கொட்டுவதை ஒரு சாதாரண நிகழ்வாக பார்க்காமல் அது அந்த குடும்பத்திற்கான ஆசி என்று உணர்ந்து செயல்படுங்கள். அன்னம் அதிகமாக இருக்கும் இல்லங்களில் லக்ஷ்மி தேவி தன் பரிபூர்ண அருளை பொழிவார். நீங்கள் செய்யும் அனைத்து காரியங்களிலும் வெற்றி உங்களுக்கு துணை நிற்கும். அன்னம் கொடுக்கும் கைகளுக்கு குறையே இருக்கார். இந்த அறிகுறி அந்த இல்லத்தில் வசிக்கும் அனைவருக்கும் மனநிறைவையும் சந்தோஷத்தையும் வழங்கும் ஒரு வரம். அந்த அன்னத்தின் அருமை தெரிந்தால் உங்கள் வாழ்வு செழிக்கும்.
அதுவே உங்களுக்கு கிடைக்கும் மிகப்பெரிய சுபபலன். அன்னம் கட்டுவதையும் நிறைந்திருப்பதையும் ஒரு மங்கள நிகழ்வாக ஏற்று மகிழ்வோடு வாழ்வீராக. துளசி செடி என்பது சாதாரண தாவரம் அல்ல. அது மகாலட்சுமியின் அம்சமாகவும் புனிதமான தெய்வீக சக்தியாகவும் நம் இல்லங்களில் போற்றப்படுகிறது. ஒரு வீட்டில் துளசி செடி செழித்து வளர்வது என்பது அந்த இல்லத்தில் தெய்வீக கடாட்சம் நிறைந்திருப்பதையும் அந்த குடும்பம் இறைவனின் பாதுகாப்பில் இருப்பதையும் உணர்த்தும் மிக முக்கியமான சுப அறிகுறியாகும். துளசி வளரும் இடம் வைகுண்டத்திற்கு சமமானது என்பது ஐதீகம். எந்த வீட்டில் துளசி செடி பசுமையாக இலைகள் அடர்த்தியாக படர்ந்து வளர்கிறதோ அந்த இல்லத்தில் தரித்திரம் தலை காட்டாது. துளசி செடியின் ஒவ்வொரு இலைகளிலும் 30 தேவர்களும் வசிப்பதாக புராணங்கள் கூறுகின்றன. அத்தகைய புனிதமான செடி உங்கள் வீட்டில் தானாகவே முளைப்பதோ அல்லது நீங்கள் வைக்கும் செடி மிக வேகமாகவும் ஆரோக்கியமாகவும் வளர்வதோ அந்த வீட்டில் நேர்மறை ஆற்றல் பிரவாகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதன் அடையாளமாகும். ஒரு வீட்டில் துளசி செடி வாடாமல் எப்போதும் பசுமையாக இருப்பது அந்த குடும்பத்தின் ஆரோக்கியத்தையும் மன அமைதியையும் குறிக்கிறது. குடும்ப உறுப்பினர்கள் இடையே பிணக்குகள் இல்லாமல் ஒருவருக்கொருவர் அன்புடனும் ஒற்றுமையுடனும் வாழ்வதற்கு துளசி செடியின் ஆசி ஒரு முக்கிய காரணமாக அமைகிறது. துளசி செடி வளரும் திசையை பொறுத்து அதன் சுப பலன்கள் மாறுபடும். வடகிழக்கு திசையில் துளசி செடி வைப்பது அந்த வீட்டிற்கு அளப்பரிய செல்வத்தையும் நல்ல அதிர்ஷ்டத்தையும் கொண்டு வரும். துளசி செடியின் வாசம் காற்றோடு கலந்து வீட்டின் உள்ளே நுழையும் போது அது வீட்டில் இருக்கும் கண்ணுக்கு தெரியாத கிருமிகளை அழிப்பதுடன் மனதிற்கு ஒரு விதமான தெய்வீக அமைதியை வழங்குகிறது. இது தியானம் செய்பவர்களுக்கும் அமைதியை விரும்புபவர்களுக்கும் மிகப்பெரிய வரப்பிரசாதமாகும். துளசி செடி வீட்டின் வாசலில் அல்லது முற்றம் போன்ற பகுதியில் செழித்து வளரும் போது அது அந்த வீட்டை சுற்றியுள்ள தீய சக்திகளை முற்றிலுமாக விரட்டி விடுகிறது. கண் திருஷ்டி மற்றும் ஏவல் பில்லி சூனியம் போன்ற எதிர்மறை தாக்கங்களில் இருந்து அந்த இல்லத்தையும் அங்கு வசிப்பவர்களையும் துளசி காக்கிறது. துளசி செடி இருக்கும் இடத்தில் எந்த விதமான துர்சக்திகளும் நுழைய முடியாது. இது ஒரு பாதுகாப்பு அரணாக செயல்பட்டு அந்த இல்லத்தை எப்போதும் மங்களமாக வைத்திருக்கிறது. துளசி செடியை சுற்றி வரும்போது அதன் காற்று அம்மீது பெறுவது நம்முடைய கார வினைகளை நீக்கி ஆன்மீக முன்னேற்றத்தை தருகிறது. தினசரி துளசிக்கு நீர் ஊற்றி விளக்கேற்றி வழிபடுவது மகாலட்சுமியின் அருளை பெற்றுத்தரும். துளசி செடி நன்றாக வளர்வது அந்த வீட்டின் தலைவனும் தலைவியும் கடைபிடிக்கும் தர்மத்திற்கும் அவர்கள் செய்யும் நல்ல காரியங்களுக்கும் இறைவன் வழங்கும் அங்கீகாரமாகும். ஒருவரது ஜாதகத்தில் கிரக தோஷங்கள் இருந்தாலும் வீட்டின் முன் வளர்ந்திருக்கும் துளசி செடி அந்த தோஷங்களின் வீரியத்தை குறைத்து அவர்களுக்கு நற்பலன்களை தரும் வல்லமை கொண்டது. துளசி செடியின் இலைகள் தானாகவே அதிகமாக திருகி செடி அடர்த்தியாக மாறுவது அந்த குடும்பத்திற்கு புதிய வரவுகள் வரப்போவதையும் தொழில் அல்லது வேலை சம்பந்தமாக நல்ல முன்னேற்றம் கிடைக்கப் போவதையும் குறிக்கிறது. மாணவர்களுக்கு துளசி செடி வளரும் இல்லத்தில் கல்வி அறிவு பெருகும் என்றும் அவர்கள் தங்கள் இலக்குகளை எளிதில் அடைவார்கள் என்றும் நம்பப்படுகிறது. வீட்டில் துளசி செடி வளர்வது என்பது அந்த இல்லம் புனிதமடைந்து விட்டது என்பதன் சாட்சியாகும். அந்நாளில் பெரியோர்கள் வீட்டில் துளசி மாடம் அமைப்பதை ஒரு வழக்கமாக கொண்டிருந்தனர். அதில் துளசி செடி செழித்து வளரும் போது அந்த வீட்டில் வறுமை நீங்கி செல்வ வளம் குடிக்கொள்ளும். துளசி செடிக்கு மஞ்சள் குங்குமம் இட்டு பூக்களால் அர்ச்சனை செய்து வணங்குவது அந்த இல்லத்தரசியின் மாங்கல்ய பலத்தை அதிகரிக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் நீங்கி புரிதல் உண்டாக துளசி செடியின் ஆசி பெறும் துணையாக இருக்கிறது. துளசி செடிக்கு அருகிலேயே வில்வ மரம் அல்லது வேம்பு மரம் இருப்பது அந்த இடத்தின் தெய்வீக சக்தியை பல மடங்கு உயர்த்தும். துளசி செடியின் இலைகளை தற்செயலாக நான் பயன்படுத்தும் போது ஏற்படும் நன்மைகள் பல. குறிப்பாக குழந்தைகள் ஆரோக்கியமாகவும் நோயின்றி வளர துளசி சாறு ஒரு சிறந்த மருந்தாக பயன்படுகிறது. வீட்டில் துளசி செடி வளர்ப்பது என்பது இயற்கை வண்ணை நம் இல்லத்திற்கு அளித்த வரம். துளசி செடிக்கு அருகே நாம் அமர்ந்து இறைவனை வழிபடும் போது அந்த பிரார்த்தனைகள் மிக விரைவில் பலிக்கும். தூய்மையான மனதோடு துளசி செடியை பராமரிப்பவர்களுக்கு இறைவன் என்றும் துணையாக இருப்பான். செடியில் பூக்கள் பூப்பது மிகவும் அபூர்வமான நிகழ்வாக கருதப்படுகிறது. அப்படி துளசி செடியில் பூக்கள் பூத்தால் அது அந்த இல்லத்தில் மிகப்பெரிய சுபகாரியங்கள் அல்லது அதிர்ஷ்டம் கதவை தட்டப் போகிறது என்பதன் அறிகுறியாகும். துளசி செடி வாடாமல் எப்போதும் துளிர்விட்டு புதிய இலைகளை தந்து கொண்டே இருப்பது அந்த குடும்பத்தின் வளர்ச்சி என்றும் குறையாது என்பதை குறிக்கிறது. துளசி செடியை தொட்டு வணங்கி அன்றைய நாளை தொடங்கும் போது
அந்த நாள் முழுவதும் நமக்கு நன்மைகளே நடக்கும். எந்த விதமான தடைகளும் இன்றி காரியங்கள் வெற்றியில் முடியும். துளசி செடிக்கு நீர் ஊற்றும் அந்த நிமிடமே ஒரு தியானம் போல செய்ய வேண்டும். அந்த நீர்த்துளிகள் செடியின் வேர்களில் இறங்கும் போது அது நம்முடைய துயரங்களை நீக்கி மனதை லேசாக்கும். துளசி செடி இருப்பது அந்த வீட்டை சுற்றி ஒரு பாதுகாப்பு கவசத்தை உருவாக்குகிறது. துளசி செடி வளரும் இடத்தில் அசுத்தங்கள் இருக்கக்கூடாது என்பது முக்கிய விதி. அந்த இடத்தை எப்போதும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். நாம் கவனத்தோடு துளசியை பராமரிக்கும் போது அது நம்மை பல மடங்கு பாதுகாக்கிறது. பசுமையான துளசி செடி ஒரு வீட்டின் அடையாளம். அது உங்கள் வீட்டில் இருந்தால் நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள் என்று பொருள். துளசி செடியை பராமரிப்பதன் மூலம் மகாலட்சுமியின் அருளை பெற்று உங்கள் வாழ்வை செழிக்கச் செய்யுங்கள். துளசி செடி இருப்பது அந்த வீட்டிற்கு ஒரு தெய்வீக அந்தஸ்தை தருகிறது. இதை உணர்ந்து துளசி செடியை போற்றி பாதுகாப்பவர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியும் செல்வமும் நிலைத்திருக்கும். கல் உப்பு வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை ஒரு கண்ணாடி கிண்ணத்தில் கல் உப்பை நிரப்பி வீட்டின் தென்மேற்கு மூலையில் வைத்தால் கணத்தட்டுப்பாடு நீங்கி செல்வம் பெருகும். வாசலில் விளக்கு தினமும் அந்தி சாயும் நேரத்தில் வீட்டின் வாசலில் ஒரு தீபம் ஏற்றி வைப்பது மகாலட்சுமியை வீட்டிற்கு வரவழைக்கும். பீரோ சுத்தம். வீட்டின் பீரோவை எப்போதும் சுத்தமாக வைத்திருங்கள். அதில் சில துண்டு சந்தனக்கட்டை அல்லது ஒரு சிறிய துண்டு பச்சை கற்பூரம் போட்டு வைத்தால் பணவரவு சீராக இருக்கும். உணவு தானம். தினமும் உங்கள் வீட்டு வாசலுக்கு வரும் பறவைகள் அல்லது விலங்குகளுக்கு சிறிது உணவு அல்லது தண்ணீர் வைத்தது லட்சுமி தேவியின் அருளை பெற்றுத்தரும். எதிர்மறை ஆற்றலை நீக்குதல். வீட்டின் மூலைகளில் அடிக்கடி சாம்பிராணி புகை காட்டுங்கள். இது தேவையற்ற பண விரயத்தை தடுத்து வீட்டின் அதிர்வுகளை நேர்மறையாக மாற்றும். இந்த சிறிய மாற்றங்களை செய்து பாருங்கள். வீட்டில் நல்ல மாற்றங்கள் நிகழ்வதை நீங்கள் உணரலாம். மிதுன ராசிக்காரர்களே, இந்த 5 அறிகுறிகளில் எது உங்கள் வீட்டில் நடந்திருக்கிறது என்பதை கமெண்டில் அகத்தியர் அமுல் என்று எழுதுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் பகிருங்கள். இதுபோன்ற தினசரி ஆன்மீக மற்றும் ஜோதிட தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள அகஸ்தியர் அஸ்ட்ராலஜி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐ அழுத்த மறக்காதீர்கள். அகத்தியர் அருள் என்றும் உங்கள் குடும்பத்தின் மீது நிலைத்திருக்க இறைவனை பிரார்த்திக்கிறோம். நன்றி.